ஒரு முறை என்னுடைய அலுவலகத்தில் ஒருத்தர் வந்தார். நாங்கள் அன்னதானம் கொடுக்குறோம், அதற்காக டொனேஷன் கலெக்ட் பண்ணுவதற்காக வந்தார். அவர் பேசும் பொழுது மனித வாழ்க்கையிலே கொல்லாமை என்பதுதான் முதல் படி அப்படி என்று சொல்லி விளக்கி கொண்டிருந்தார். அப்பொழுது நான் அவரிடத்திலே கேட்டேன், ஓரளவுக்கு 2 கிலோ பெரிய ஒரு மீன், கெண்டை மீன் வச்சுக்கங்களேன், அந்த மீன் முட்டையானது ஒரு முறை போடுகிற முட்டை 1,00,000 நம்பராம். ஒரு மீன் 1,00,000 முட்டைகளை போடுகிறது. அதே வேளை ஒரு மீன் குட்டி போடுதுன்னா 40,000 குட்டிகளை போடணும். இந்த 1,00,000 மீனும் முட்டையும் பொரித்து அது ஒன்றுமே சாகாமல் அப்படியே இருந்ததுன்னா அந்த குளத்தில் இதே மாதிரி ஆயிரக்கணக்கான மீன்கள் அங்கே வளர்ந்து கொண்டிருக்கும். அந்த ஆயிரக்கணக்கான மீன்களும் 1,00,000 முட்டைகளை போட்டு அது பொரித்து குஞ்சுகளாகி இருக்குமே. ஆனா அந்த குளத்துல ஃபுல்லா மீனா தான் இருக்கும், வேற எதுக்கு தண்ணி கூட இருக்காது, அந்த அளவுக்கு பரப்பப்படுமே. ஆண்டவருடைய படைப்புல கொல்லாமை என்கிறது இல்லை. அந்த மீன்ல அது 1,00,000 முட்டையை போடுதுன்னா அதுல ஒரு 10% 5% தான் தேரும். மீதி எல்லாம் மித்த மீன்களுக்கு உணவாக்கப்படுது. அதில் வாழ்கிறாரான பாம்பு மற்ற விதமான ஜீவ ஜந்துக்களுக்கு எல்லாவற்றுக்கும் உணவாக்கப்படுது. அதை சொன்னோம்ல, அது மற்ற மிருகங்களுக்கு, மனிதனுக்கு இல்லைன்னா. அப்ப ஏன் மனிதனுக்கு அந்த நாக்குல அந்த ருசியை கொடுத்தக்க? இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் சொன்னா என்வி பிரியாணின்னு இல்லைன்னாலே அந்த ஃபங்க்ஷனே களை கட்டாம போயிடும். நம்முடைய 70 ஃபீட் ரோட்ல பாத்தீங்கன்னா விதவிதமான உணவு பண்டங்களை, சண்டையானா ஏகப்பட்ட கூட்டம். மனிதனுக்கு அதன் மேல ஒரு ஆசையை அவர் உருவாக்கி அதை உண்பதற்காக அவர் படைக்கப்பட்டார். அவருடைய படைப்பின் ரகசியமே ஏற்கனவே குறிக்கப்பட்டது. அப்போ கொல்லாமை என்பது ஒண்ணு இருந்துச்சுன்னா அது அவர்கிட்ட தான் கேட்கணும், அந்த படைப்பாளியா? அப்ப அந்த படைப்பாளி தவறு செய்தாரா என்று அநேக காரியத்தை பேசிக்கொண்டிருந்தோம். அவரால் பதில் சொல்ல முடியல. சில டைம்ல நம்ம பார்ப்போம், ஒரு புலியானது ஒரு மானை அப்படியே கவ்வி அதை சாப்பிடுகிறதை பார்ப்போம். அப்போ நமக்குள்ளே ஒரு கேள்வி, ஏன் கர்த்தர் அந்த புலிய ஒரு தாவர உண்ணியாக வச்சிருக்கலாமே? அவ்வளவு பாவமான ஒரு மானை அடிச்சு கொண்டு அதன் பசியை தீர்க்க வேண்டுமா? அநேக நேரத்தில் எனக்கு அந்த மாதிரி கேள்வி கூட வந்திருக்கு. நாம் அவரிடத்துல கேள்வி கேட்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இது நல்லது என்று கண்டார். எது எது எங்கே எப்படி இருக்க வேண்டும், யாருக்கு யாருக்கு என்ன உணவு என்பதையெல்லாம் அவர் தீர்மானித்தார். அவர் எல்லாவற்றையும் முன்குறித்தார். அவர் முன்குறித்த வேளையில நாமும் அதை குறித்து கேள்வி கேட்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. முதலாவது எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். எரேமியா 1:5 வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீர் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இங்கே கர்த்தர் என்ன சொல்றாரு? எரேமியாவை பார்த்து, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே, உருவாகிற போதில்ல, தாயின் வயிற்றிலே அவன் உருவாகவே இல்லை, அதற்கு முன்னே உன்னை தெரிந்து கொண்டே, உன்னை அறிந்தேன்.
நீ கற்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் அப்படிங்கிறார். அப்போ கர்த்தர் எரேமியாவை தெரிந்து கொள்வதற்கு முன்னமே தீர்மானிச்சார். யோபு 14:5 பார்க்கும் பொழுது அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது, அவன் கடந்து போக கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர் அப்படிங்கிறார். அவனுடைய நாட்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்துல பிறக்கும் பொழுது அவனுடைய நாட்கள் எவ்வளவு என்பதை அவர் தீர்மானித்திருக்கிறார். அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது, அவன் கடந்து போக கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். அப்போ அவனால அவர் வைத்த எல்லையை கடந்து ஒரு மனிதன் செல்லவே முடியாது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். இதுதான் என்னுடைய காம்பவுண்ட் வால். ஒரு மனிதனுக்குடைய காம்பவுண்ட் வால அவர் தீர்மானிச்சு அந்த எல்லையை விட்டு நாம் கடந்து போகவே முடியாது. முன்குறித்த அவருடைய தேவ சித்தத்துக்குள்ளாக நாம் செயல்பட வேண்டி அழைக்கப்படுகிறோம். ஏசாயா 49:14 பார்க்கும் பொழுது, இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஏசாயா 49:16 இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் அப்படிங்கிற. நம்ம அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த மரத்தடியில ஒரு யானா ஒருத்தன் உட்கார்ந்து இருப்பான், கிளியை வைத்து கொண்டு உட்கார்ந்துருப்பான். அந்த கிளி ஜோசியக்காரன்கிட்ட போய் கையை கொடுப்பாங்க, என் கையில என்ன எழுதியிருக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கேட்பாங்க. ஆனா இந்த வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நம் ஒவ்வொருவரையும் குறித்து யார் கையில எழுதப்பட்டிருக்கிறது? அவருடைய கருத்துல தான் எழுதப்பட்டிருக்கு. நம்மை குறித்து நம்ம கையில் எழுதவே இல்லை. எவ்வளவு முட்டாள்தனம் பாருங்க. நம்மை அவர் என்ன செய்திருக்கிறார்? முன் குறித்திருக்கிறார். நான் யாரா இருக்க வேண்டும் என்பதை அவர் முன் குறித்திருக்கிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பைக்கு மேனுஃபேக்சர் பண்றான்னா அதுக்கு எவ்வளவு சிசி, எவ்வளவு ஸ்பீடு போகணும், எவ்வளவு லெங்த் இருக்கணும், என்னென்ன அதுல பார்ட்ஸ் வைக்கணுங்கிறத அந்த மேனுஃபேக்சர் என்ன பண்ணுவோம்? முன் குறித்திருப்போம். அப்படியே டிட்டோவா அது வரும். அதுல என்னுடைய வாழ்க்கையில நான் எவ்வளவு உயரமா இருக்கேங்கிறத அவரை டிசைட் பண்றேன். எனக்கு 1000 ஆசை இருக்கலாம். எனக்கு நான் ஒரு போலீஸ் ஆபீசரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படலாம். ஆனா எனக்கு உயரத்தை 5 அடி ஆக்கினார் அவர். எனக்கு உயரம் 5 அடி ஆனதுக்கு அப்புறம் நான் அந்த போலீஸ் ஆபீசரை போறதுக்கே முடியாது. அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய காரியங்களை, என்னுடைய உயரம், என்னுடைய கலர், என்னுடைய திறமை, எனக்கு எந்த டாலண்ட் என்பதை அவர் தீர்மானித்துட்டார், முன்குறித்தார். ஆக அந்த முன்குறித்த அந்த தீர்மானத்துக்குள்ளதான் நான் என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். ஒருவேளை நம்ம தாய் தகப்பனை போல அதே ஜாடையா இருக்கலாம், அப்பா போல ஜாடை, அம்மா போல ஜாடை, இந்த குடும்பத்தில் உள்ள யாரோ போல ஜாடையா இருக்கலாம். ஆனா இந்த கை விரல் இருக்கு பாத்தீங்களா, அந்த கை விரல்ல இருக்கிற இது இந்த உலகத்தில் இருக்கிற 850 கோடி மக்களுக்கும் வித்தியாசமா. இந்த கை விரலுடைய அளவு என்ன? ஒரு 1.5-2 சென்டிமீட்டர் அகலம் இருக்கலாம், ஒரு 3 சென்டிமீட்டர் நீளம் இருக்கலாம். இந்த 2-3 சென்டிமீட்டர் நீளத்துக்குள்ளால எத்தனை ஆப்ஷன் அவர் வச்சிருக்காரு பாருங்க. 850 கோடி ஆப்ஷன் இந்த உலகத்துக்குள்ள. என் அம்மாவுக்குள்ள கைரேகை வேற, என் அப்பாவுடைய கைரேகை வேற, என்னுடைய கைரேகை வேற. அவர் படைக்கும் பொழுது நம்மளை விசித்திர வினோதமாக படைத்தேனுங்கிற. சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் உன்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாக உருவாக்கினேன்.
இந்த ஒரு கை விரலை வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளை எவ்வளவு பிரமிக்கத்தக்க அதிசயமா உருவாக்கினாரு. எந்த சயின்ஸும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வித்தியாசமா படைச்சிருக்க. கம்பெனில போய் ஒரு ப்ராடக்ட மேனுபேக்சர் பண்றாங்கன்னு வைங்களேன், லட்சக்கணக்கான ப்ராடக்ட் அத்த செகண்ட் வந்துட்டே இருக்கும். ஆனா எல்லாமே டிட்டோவா ஒன்னாவா. ஆனா அவர் நம்மை படைக்கும் பொழுது அது டிட்டோவா படைக்கல. ஒவ்வொருத்தரையும் வித்தியாசமாக, ஒவ்வொருவரையும் வினோதமாக தனிப்பட்ட முறையில அவர் என்ன செய்திருக்கார், படைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார். அதான் சங்கீதம் 139 நம்ம படிக்கிற வேலை 15-16. நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. நான் படைக்கப்பட்ட பொழுது என்னுடைய எலும்புகள் அவருக்கு மறைவாய் இருக்கவில்லை என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உம்முடைய புஸ்தகத்திலே எழுதியிருந்தது. என்னுடைய எலும்புகள் உருவாக்கப்பட்ட பொழுது அவைகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்று கூட இல்லாத போதே அனைத்தும் அது என்னைக்கு உருவாகும் சொல்லி அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். என்னுடைய கை என்னைக்கு உருவாகும், என்னுடைய கால் என்னைக்கு உருவாகும் என்பது அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக நம்மளே அதை ஜஸ்ட் லைக் தட் ஒரு ப்ராடக்டா அவர் என்ன செய்யல, படைக்கல. நம்மளை ஒரு விசித்திர வினோதமாக அவர் படைத்திருக்கிறார். அவர் நம்மை முன்குறித்து படைத்திருக்கிறார். அதான் பாத்தீங்கன்னா ஒரு குருடனை பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தோணும், ஏன் இந்த குருடனை கர்த்தர் படைத்தார் கேள்விப்படும். ஏன் முடவா அவன் பிறக்கணும் கேள்வி வரும். அதான் இந்த நம்ம சீசர்கள் என்ன பண்ணாங்கன்னா கேள்வி கேட்டாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட, ஐயா இந்த குருடன் பிறந்திருக்கானே, இந்த குருடன் இப்படி பிறந்ததற்கு இது யார் செய்த பாவம்? இவனுடைய அப்பா செஞ்ச பாவமா, இல்லை இவங்க அம்மா செஞ்ச பாவமா, இவனுடைய மூதாதைகள் செய்த பாவமான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து சொல்ற, இவன் குருடனாய் பிறந்தது இயேசு கிறிஸ்து உங்களோட அம்மா செய்த பாவம் இல்லை, உங்க அப்பா செய்த பாவம் இல்லை, இவங்க மூதாதையர் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியை இவனிலே வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்தான் அப்படின்னு. உடனே அந்த குருடனை சுத்தமாக்குற. குருடனை படைத்தது யார்? அவர். தேவனுடைய கிரியை வெளிப்படும் பொருட்டு அவனை குருடனாக கர்த்தர் படைத்திருக்கிறார். அந்த குருடனை பார்க்கும் பொழுது நாம் அவன் என்ன செய்யணும், அவனை கிண்டல் பண்றதில்லை. குருடனை பார்க்கும் பொழுது நீங்கள் அவரை துதிக்க வேண்டும். ஏசப்பா எனக்கு பார்ப்பதற்கான ஒரு பெரிய சாக்கியத்தை, இந்த உலகத்தின் காரியங்களை, இந்த இயேசு கிறிஸ்து கர்த்தர் செய்த இந்த காரியங்கள், உலகத்தின் மகிமைகளை காணும்படியான கிருபையை நமக்கு தந்திருக்கிறார் என்று துதிக்கும்படியா, அவரை மகிமைப்படுத்தும்படியாக நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், இந்த கண்ணை கொடுத்திருக்கிறார். அதற்காக அவரை நாம் துதிக்கணும். அதே வேளையில அந்த குருடனை பார்த்து கிண்டல் அடிப்போமே வைங்களேன். அநேகர் நீங்க பாப்பீங்க, ஒருத்தர் நடக்க முடியாம முடவனா இருப்பான், அவனை நொண்டின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. குருடனை பார்த்து கிண்டல் அடிப்பாங்க, கேலி செய்வாங்க. ஆனா மனதுல நம்ம நினைச்சுக்கணும், ஒரு குருடனை படைத்தது கர்த்தர் படைத்திருக்கிறார். நாம் அவனை கிண்டல் பண்றோம்னா அந்த படைத்த கர்த்தரை கிண்டல் பண்ணுகிறோம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆக படைப்பது அவருடைய கரத்தில் இருக்கிறது. அந்த படைப்பை நம்ம கிண்டல் பண்ணுவதற்கோ கேலி செய்வதற்கோ நமக்கு உரிமை இல்லை. அப்படி ஒருவேளை நாம் செய்வோமே ஆனால் அதற்கான பலனை அவர் நமக்கு கொடுப்பார்.
ஆக யாரையும் கிண்டல் பண்ணுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் படைத்தவர்கள் அனைத்தும் அவரால் படைக்கப்பட்டன. அதே மாதிரி இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் செவ்வறையில் நடப்பதற்காக ஒவ்வொருத்திற்கும் ஒவ்வொரு திறமையிலே கர்த்தர் இந்த உலகத்துல கொடுத்திருக்கார். இன்னைக்கு சுந்தர் பிச்சை இருக்கார். அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியோ அவருடைய வல்லமையை பற்றியோ அவருடைய பராக்கிரமத்தை பற்றியோ அவருக்கு அறிவில்லை. ஆனால் அந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமான எல்லா அறிவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம கேட்கலாம், ஏன் அவருடைய பிள்ளைகளுக்கு அவரை தெரிந்தவர்களுக்கு அந்த அறிவை கொடுத்திருக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்ல, இந்த உலகத்தின் ஒவ்வொரு காரியங்களையும் செய்யத்தக்கபடி ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு ஞானத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த உலகம் ஒழுங்காக இயங்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஞானத்தை, திறமையை, அதற்கான பலத்தை அவர் கொடுத்திருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 2-5 வசனங்களை படிச்சு பாருங்களேன். யாத்திராகமம் 31:2-5. நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊரையுடைய மகனான ஊரியின் குமாரன் பேசவேலுக்கு பெயர் சொல்லி 5 மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். நான் ஊரியின் குமாரன் பெசலேலை பேர் சொல்லி அழைத்து சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியால் நிரப்பினேன். இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு? அதுக்கு முன்னாடி வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரம், கர்த்தருடைய பெட்டி, அங்க இருக்கிறான பலவிதமான விசித்திரமான அலங்காரமான பொருட்களை எல்லாம் செய்வதற்கு அவர் என்ன சொல்றாரு? நான் ஊரின் குமாரனான பெசலேலை பேர் சொல்லி அழைத்தேன். அவன் சகலவித வேலைகளை யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியால் நிரப்பினேன் அப்படின்னு. இப்போ தேவ ஆவியால் யார் நிரப்பினார்? மோசேயோ ஆரோனையும் நிரப்பல இந்த வேலையை செய்யறதுக்கு. அப்போ உலகத்தின் காரியங்களை செய்வதற்கு வேண்டிய ஞானத்தை விசித்திரமாக செய்வதற்கு, அதனுடைய வேலையை செய்வதற்கு ஒவ்வொருவருக்கும் ஞானமும் திறமையும் அவர் கொடுத்திருக்கிறார். அது அவருடைய படைப்புல உருவானது. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் ஜஸ்ட் லைக் தட், அவர் என்ன நினைத்தாரோ அது தடைபடாது. நீங்க பாத்தீங்கன்னா தாவீது நினைக்கிற கர்த்தருடைய பணியை நான் செய்யணும், நான் இந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டுவேன் சொல்லி ஆசைப்படுறார் தாவீது. ஆனா கர்த்தர் தாவீதை பார்த்து என்ன சொல்றாருன்னா, இல்ல நீ அதை செய்யாத, யார் தான் செய்யணும்? உன்னுடைய கற்ப பிறப்பாகிய சாலமன் தான் அந்த ஆலயத்தை கட்டுவான்ற. அந்த ஆலயத்தை கட்டுவதற்கான எல்லா பணபலமும் தாவீதுக்கு இருந்தது. அந்த ஆலயத்தை கட்டுவதற்கான பொன் வெள்ளி எல்லா பொருட்களையும் அவன் சேகரித்து வைத்தான். அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக மனித பலமும் பணபலமும் ஆள்பலம் எல்லா பலமும் இருந்தது. ஆனால் அவனால கட்ட முடியல. அதை கட்டுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கல. அந்த ஆலயத்தை கட்டுவதற்கும் அவருடைய பணியை செய்வதற்கும் அவர் தெரிந்து கொண்ட பாத்திரத்தை தான் பயன்படுத்த. யாரை அவர் முன்குறித்தாரோ அவரை அழைத்தும் இருக்கிறார், யாரை அவர் அழைத்தாரோ அவர்களை தகுதிப்படுத்தியும் இருக்கிறார். ஆக அவர் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்துல தீர்மானித்திருக்கிறார். எந்த வேலையை அவர்கள் செய்ய வேண்டும், என்ன பணியை செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்திருக்கிறார். ஒரு தாயானவள் ஒரு குழந்தைய கருவுற்ற பொழுது அவளுக்கு 1000 என்ன இருக்கும் ஆசை.
என் மகன் என் மகள் அழகா இருக்கணும், என்னுடைய மகன் உயரமா இருக்கணும், என்னுடைய மகள் இப்படி 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 இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி ஆசை வைப்பேன். அந்த குழந்தை ஆணா இருப்பதோ பெண்ணா இருப்பதோ கலரா இருப்பதோ உயரமா இருப்பது எதுவுமே அவளாலே தீர்மானிக்கப்படுகிறது இல்லை. அந்த குழந்தை எப்படி பிறக்க வேண்டும் என்கிற சாய்ஸ் அவளுக்கு கொடுக்கப்படவில்லை. அந்த குழந்தையை எப்படி பிறக்க வைக்க வேண்டுங்கிற சாய்ஸ் அவரு கருத்து. மனிதனுக்கு அந்த சாய்ஸ் கொடுக்கப்படவில்லை. அதை அவள் தீர்மானிக்கவும் முடியாது. அவர் படைக்கும் பொழுது விசித்திர வினோதமாக படைத்திருக்கிறார். உங்களுடைய தலையில் உள்ள மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். மத்தேயு 10:30 படிக்கும் பொழுது உங்கள் தலையில் உள்ள மயிர்கள் அனைத்தும் எண்ணப்பட்டுள்ளது. இந்த உலகத்திலே பிறந்த பிறகு கூட நீ என்ன வேலை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதை அவர் தீர்மானித்திருக்கிறார். அதான் நம்ம பாடணும். களிமண் எப்படி கர்த்தர் வனைந்து எடுக்கிறாரோ அதே மாதிரியா ஒரு குழந்தை இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுது அவருடைய திட்டத்தின் தீர்மானத்திற்கு உள்ளாக அவனை வனைந்து களிமண்ணாக வனைந்து எப்படி உருவாக்க வேண்டுமோ அப்படி அவர் அதை உருவாக்குகிறார். அப்படி உருவாக்கும் பொழுது ஒரு சில வேளைகளில் அந்த பாதையானது கடினமாக காணப்படலாம், ஒருவேளை அந்த பாதை எளிதாகவும் காணப்படலாம். அந்த மண்பாண்டத்தை அவர் வணையும் பொழுது அந்த குயவன் அந்த மண்பாண்டை கடினமான வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவிலே கடினமாக கூட அவன் அதை வணைவான். சில சமயங்களில் எளிதாக கூட வணைவான். ஒரு சில டைம்ல அது சரிப்பட்டு வரலன்னா அப்படியே தூக்கி உடைச்சு. ஆக அவருடைய கரத்துல நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? களிமண்ணாக வணையப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக அவருடைய முன் குறித்த தேவ சித்தத்துக்கு நாம கீழ்ப்படிய வேண்டும். அப்போஸ்தலர் 9:6. அப்போஸ்தலர் 9:6. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணங்களுக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இங்க சவுல் என்ற பவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதற்காக தமஸ்கு பட்டணத்தில் சென்று கொண்டிருக்கிறார். அவனுக்கு படிப்பு இருந்தது, பணபலம் இருந்தது, அந்தஸ்து இருந்தது, அவனுக்கு அதிகாரம் இருந்தது. அதிகாரம் என்ன? கிறிஸ்தவர்களை பிடிக்கவும் அடிக்கவும் துன்பப்படுத்துவதற்கும் பிரதான ஆசாரியர்கிட்ட இருந்து அதிகாரத்தை வாங்கியிருந்தான். அவன் என்ன வேணாலும் செய்யலாம். அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதற்காக கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஒளி அப்படியே அவன் மேல பிரகாசிக்கிறது. அந்த ஒளி பிரகாசித்த உடனே அவன் அப்படியே சுருண்டு கீழே விழுறான். கீழே சுருண்டு விழுந்து கேட்கிறான். இல்லை, கர்த்தர் சொல்றார் அவன் பார்த்து, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு கேட்கிறான். அந்த பேரொளி அந்த இடத்துல பிரகாசித்த பொழுது அவனு கூட இருந்த அடியாட்கள் எல்லாம் அதை காண்கிறாங்க. இந்த சத்தத்தையும் அந்த ஆட்கள் கேட்கிறாங்க. சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்கிற சத்தத்தையும் கேட்கிறாங்க. அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு அவங்களுக்கு தெரியல. அப்படி அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது சவுல் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்கிறான். அப்பதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னு சொல்லி கேட்க. உடனே இவன் அப்படியே கீழ்ப்படுகிறான். என்ன சொல்றான்? நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட், ஐயா
நான் போற தூரம் வேற. இப்ப நான் என்ன செய்யணும்? என்னுடைய பாதை கரடுமுடாக இருக்கிறது. என்னுடைய பாதை, நான் செல்லுகிற பாதை அநேகரை துன்பப்படுத்துவதற்கு சென்று கொண்டிருக்கிறேன். இப்போ நீர் என்ன எனக்கு செய்ய சொல்லுகிறீர், அதை நான் செய்கிறேன் அப்படின்னு. அவன் 3 நாள் அப்படியே உருண்டு விழுந்தான். அவங்க கைலாக மாதிரி அவன் கூட வந்தவங்க கொண்டு போய் அந்த தமஸ்குல நேர்த்துரு என்கிற ஒரு இடத்துல வீட்டுல கொண்டு அவனை வைக்கிறாங்க. அவன் 3 நாள் உண்ணாமலும் குடிக்காமலும் அப்படியே பார்வையே இல்லாம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ அனனியா விட்ட கர்த்தர் சொல்றார், நேர்த்தெருவுல இப்படி ஒரு ஆள் இருக்காரு, நீ போய் அவனை சுத்தமாக்கி அவனுடைய கண் பார்வை அவனுக்கு வர வச்சு அவனை நீ போய் பாருன்னு சொல்றார். அப்படி அனனியா அங்க போறான். அனனியா சொல்றாரு, ஐயா, இவன் பிரதான ஆசாரியர்கள்ட்ட இருந்து சட்டத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறான். கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தவும் கிறிஸ்தவர்களை அடிக்கவும் அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. அவன் மிகவும் கொடூரமானவன் அப்படின்னு சொல்றான். அப்போ அனனியாட்ட அவர் சொல்றாரு, இல்லை இல்லை இல்லை, அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். நீங்க அப்போஸ்தலர் 9:15 நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு அறிவிப்பேன் அப்படிங்கிறார். இதுவரைக்கும் பவுல் என்ற சவுல் என்ன செய்யறான்? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதற்காக, கிறிஸ்தவர்களை அடிப்பதற்காக, கொலை செய்வதற்காக அவன் எத்தனைப்பட்டு சென்று கொண்டிருக்கிறான். அவனை கர்த்தர் தன்னுடைய பாதையில இழுத்து தூக்கி எடுக்கிறார். அன்னைக்கு மோசேயை தூக்குற வலுக்கட்டாயமாக அவருடைய பணிக்காக தூக்கி எடுத்தார். எலிசாவை தூக்கி எடுத்தார். உளவோட்டி கொண்டிருந்தான், கூப்பிட்டான், உடனே வந்தார். அதே மாதிரி அவருடைய பணியை செய்வதற்கு சவுலை அப்படியே தூக்கி எடுக்கல. அப்படியே அவன் என்ன செய்யறான்? கீழ்ப்படிந்து வரான். ஏற்கனவே கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தவன், அடித்தவன், இப்ப என்ன பண்றான்? இவன் துன்பப்படக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான். அன்னைக்கு கிறிஸ்தவர்களை அடித்தான், இன்றைக்கு அவன் அடி வாங்குறவனாக காணப்படுகிறான். அன்னைக்கு அநேகரை சிறைச்சாலையில அடைத்தான், இன்றைக்கு அவன் என்ன செய்யறான்? சிறைச்சாலை அடைபடுகிறான். கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிக்கிறதுக்காக தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்றார்? என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு அறிவிப்பேன். பாத்தீங்கன்னா அவன் படாத பாடில்லை, சாவின் விளிம்பு வரைக்கு சென்றார். எத்தனையோ அடி வாங்கினான். அப்பேற்பட்ட பாடுகளை எல்லாம் கடவுளுக்காக, கர்த்தருக்காக அனுபவித்தான். அவனை நிலைகுலைய செய்தார். அவனுடைய பேரொளி அவனிலே விழுந்த பொழுது அவன் நிலை குலைந்து கீழே விழுந்தான். ஆனா அந்த நிலை குலைந்தது எதற்காகனா, அவன் நிலை நிறுத்தப்படுவதற்காக அவன் நிலை குலைய செய்தார். அவன் நிலை நிறுத்தப்பட்ட பொழுது அநேக காரியங்கள், அவனுடைய வாழ்க்கை தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டது. அவருக்காக ஒரு பெரிய காரியங்களை செய்வதற்காக அவன் பயன்படுத்தப்பட்டதை நாம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவனுடைய செல்வாக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் பெருசா இருந்துச்சு அன்னை காலத்துல. அவன் அன்னைக்குள்ள செல்வாக்கு படி பார்த்தோன்னா ஒரு 100 வருஷம்தான் அவனை பற்றி பேசியிருப்பாங்க. ஆனா அவருக்காக அவன் நிலைநிறுத்தப்பட்ட பொழுது அவன் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாளில இருந்து அந்த 2000 வருடங்களாக அவன் பேசப்படுகிற நபராக காணப்படுகிறான். அது மட்டும் இல்ல, வேதத்துல ஒரு 13 நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார். அந்த 13 நிருபங்களின் மூலமாக பேசப்படுகிறார். இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிற அவர் நபராக காணப்படுகிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தேசத்துல உள்ள இந்திரா காந்தியை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? இந்திய தேசத்துல இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னும் ஒரு 200 வருடம் போச்சுன்னா இந்திரா காந்தி ஒருத்தர் இருப்பாங்கன்னு சொல்லி இந்திய தேசத்துக்கே தெரியாது. ஆனா இந்த பவுல் என்பவர் எப்பொழுதெல்லாம் இந்த வேதகம் இந்த உலகத்துல இருக்கிறதோ அது வரைக்கும் அந்த பவுலுடைய
அவருடைய அவருடைய பற்றிய காரியங்கள் பேசப்படக்கூடிய ஒன்றுதான். அவர் மறக்கப்படுவதே இல்லை. பைபிள் என்ன, வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த உலகத்தின் வானமும் பூமியும் எல்லாம் ஒளிந்து போலாம், ஆனா என்னுடைய வேதம் என்ன செய்யாது? அழிந்து போகாதுங்கிறார். அப்போ வேதம் அழிந்து போகாது என்று சொல்லப்படும் பொழுது பவுலுடைய நாமம் என்ன செய்யாது? அழிந்து போகவே போகாது. அப்போ அவரை நிலைகுலிய செய்தது, அவனை நிலைநிறுத்துவதற்காக. நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள் அவருக்காக நாம பயன்படுத்தும் பொழுது அது அழியாததாக காணப்படும். இந்த உலகத்திலே நீ செய்கிறதான அநேக காரியங்கள், இந்த உலகத்திலே நீங்க கெட்டுகிறதான வீடானாலும் சரி, வேலையானாலும் சரி, வேறு எந்த காரியமானாலும் சரி, அழிந்து போகக்கூடியது. ஆனால் அவருக்காக செய்யக்கூடிய பணியானது நம்ம கூடயே வரும். நம்ம சேகரித்திருக்கிற பணம், சேகரித்திருக்கிறதான கார், சேகரித்திருக்கான வாகனங்கள், வசதிகள், வாய்ப்புகள் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் அவருக்காக அவர் கொடுத்த தாளந்தை பயன்படுத்தி அவருக்காக எதை செய்கிறோமோ அது நித்திய காலமாக அழியாத மாதிரி காணப்படும். அந்த பவுலை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றார்? அவனை நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், அவனை யாருக்கெல்லாம்? புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கும்படியாக அவனை நான் நியமித்தேன் அப்படிங்கிறார். யார் புறஜாதி? இந்த உலகத்துல அவரை அறியாத மக்கள். அவரெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை அறியாத மக்களுக்கு அறிவிக்கக்கூடிய காரியத்தை நாம செய்யணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அதுக்குதான் பவுலை தெரிந்திருந்தார். யாராருக்கு? ஒரு ஆளுக்கு இல்லை, எல்லோருக்கும். புறஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கு. நம்ம வேலை செய்யற இடத்துல நமக்கு மேலதிகாரிகள் இருக்கலாம், அவர்களுக்கும். அன்னைக்கு நாகமான் அவன் ரட்சிக்கப்பட்டது அங்க இருந்த ஒரு வேலைக்காரியின் மூலமாக. அதே மாதிரி இஸ்ரவேல் மக்களுக்கும். இஸ்ரவேல் மக்கள் அப்படின்னா இந்த உலகத்துல கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. ஆலயத்துக்கு செல்லாம, வேதத்தை தூக்காம, வேதத்தின் காரியங்களுக்கு அப்பால் செயல்படுகிற அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு அவருடைய நாமத்தை அறிவிக்கும்படியாக நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 4:7 பவுல் சொல்லும் பொழுது, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்லுகிறார். அதே மாதிரியாக நாம் இந்த வாழ்க்கை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை, நமக்கு அவர் கொடுத்திருக்கிறதான அந்த தாளந்தை அவருக்காக ஏதோ ஒரு வழியில, நமக்கு கொடுத்திருக்கிறதான பணத்தை, நமக்கு கொடுத்திருக்கிறதான செல்வாக்கை ஏதோ ஒரு வழியில அவருக்காக நம்ம செலவிடுவோமே, ஆனால் அது நித்தியமாக நம்ம கூடயே இருக்கும். நம்ம இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது பவுல் சொல்றது மாதிரி, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவில் நம்முடைய வாழ்க்கை அமையத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபை புரிவாராக. ஆமென். நம் தலைவணங்கி ஜெபிக்கலாம்.